கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, நம்பினான். நம்மளை அழைத்தவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறோம். 40 வயது ஆகிவிட்டது, 50 வயது ஆகிவிட்டது, இனி நமக்கு குழந்தை பிறக்காது, ஏதோ ஒரு குழந்தையை தான் நம்ம தத்தெடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, படிக்க வைங்க. உங்கள் உறவினர் பிள்ளையோ தெரிஞ்சவங்க பிள்ளையோ பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால் அதை நீங்கள் செய்யுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவன் என்னுடைய சந்ததியிலேயே குழந்தை கொடுக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். தேவனால் முடியும் என்று, அது கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தேவன் கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவன் சரீரம் செத்து போனதையும், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் முடியவே முடியாது, அவ்வளவுதான், அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், செத்து போனது. ஆனாலும் தேவன் அதில் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் எந்தெந்த விஷயத்துல பலவீனமாய் இருக்கிறோம், அந்த பலவீனம் நம்மளை விட்டு விலகும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு விலகணும். அவிசுவாசத்தை கொண்டு வருது. பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடத்துவது, வீடுகளை எப்படி நான் கட்டுவது, எப்படி இந்த கடனை அடைப்பது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பலவீனமா இருக்கக்கூடாது. இதை ஆண்டவர் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தாமதமாகலாம், அவ்வளவுதான், ஆனா நிச்சயமாக அது நடக்கும். தேவன் இதற்கு எல்லாவற்றிற்கு தான் நமக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, என்னைக்கோ நாம் மரித்து போயிருப்போம் இல்லையா? தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பலவீனமாய் இருக்கக்கூடாது. அவர் அந்த விசுவாசத்துல பலமாய் இருக்கணும். கர்த்தரால் முடியும். இன்னைக்கு எனக்கு இல்லை, நாளைக்கு எனக்கு நடக்கும், இல்லை நாளை மறுநாள் எனக்கு நடக்கும், நிச்சயம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் விசுவாசம். அதுல பலவீனமாய் இருக்கவில்லை, நாமளும் பலவீனமாய் இருக்கக்கூடாது. எந்த காரியத்துல இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனமா இருக்காதீங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். விசுவாசத்துல நாங்கள் பலவீனமாய் இருக்காதபடி பலமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எது முடிஞ்சதோ அதுல நீர் ஆரம்பிச்சு தர உண்மையில தேவனாய் இருக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.